ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान तिरुवडिगल पोற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பேச்சு ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பவ குகாய நமோ. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த பதிவு 2024 மார்ச் மாதம் மீன ராசிக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்குறோம். இந்த ராசி பலன்கள் உள்ளே பார்க்குறதுக்குள்ள ஏற்கனவே இருந்த கிரக நிலைகளையும் இப்போ இந்த மாத கோச்சாரத்தில் டிரான்சிட்டில் என்னென்ன கிரகங்கள் நகர்ந்திருக்கு, அதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான சுப அசுப நாட்களையும் யோக நாட்களையும் தனித்தனியாக கொடுத்துருக்குறோம். இந்த சுப நாட்களில் நீங்கள் என்னது எது வேணாலும், எந்த காரியமாக இருந்தாலும் தடையில்லாமல் முடியும், தைரியமாக நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் ஒரு சின்ன துண்டு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எடுத்து நம்ம இன்றைக்கி இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதில் மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிரகநிலைகள் சரியில்லைன்னா கூட இது உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். அந்த மாதிரி நல்ல நாட்கள். அசுப நாட்களில் புதிய முயற்சிகளை தயவு செஞ்சு கைவிட்டுருங்க, அது வேண்டாம். அடுத்து யோக நாளுங்கிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கு தெரியும். சரி நேயர்களே, அதுக்கு அடுத்தது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதைகளையும் நீங்கள் பாக்கெட்லேயோ வீட்லேயோ வச்சக்கூடிய பணங்களையும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை இதுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். பாருங்கள். அடுத்து வாங்க ராசி பலனுக்குள்ளே போகலாம். மீன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருந்து, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ற்கும் தொழில்ஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் உண்டான குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருந்து 6, 8, 10 ஆகிய 3 ஸ்தானங்களையும் பார்வையிடுகிறார் இந்த மாதம். ஆக 6ஆம் இடங்கிறது கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது 8ஆம் இடங்கிறது ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அடுத்து 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். இந்த 3 இடங்களையுமே குரு பகவான் பார்வையிடுறதுனால உங்களுக்கு வராத கடன்கள் எல்லாம் வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன். அதுக்கு அடுத்தது உங்கள் ராசிக்கே வர்றாரு. அப்போ நீங்கள் புதிய முயற்சிகளுக்காக நீங்கள் நிறைய கடனை வாங்கி தான் ஆகணும். 6ஆம் அதிபதி அங்கே ராசியில் வரனால கடன் வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் குரு பகவான் ராசினுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அது உங்களுக்கு சுப விரயமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 9ற்கும் உண்டான தன பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் 15/3 வரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலே உச்சமடைந்திருக்கிறார். தன பாக்கியாதிபதி உச்சமடைகிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு யோகம். 15ஆம் தேதிக்கு மேலே அவர் விரயஸ்தானத்திற்கு வர்றார். அப்போ இது என்னன்னா, 15ஆம் தேதி வரைக்கும் தனவரவுல ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவர் விரயஸ்தானத்திற்கு வர்றதுனால அங்கே சனி பகவானும் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகிறப்ப வர்றப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திற்கும் விரயத்துக்கு உண்டான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற குருவை பார்வையிடுவதால் உங்களுக்கு இந்த தனவரவு மிகச்சிறந்த வரவாக மாற்றணும். அப்படின்னா ஊனமுற்றவங்களுக்கும், முதியோர்களுக்கும், ஊனமுற்ற குழந்தைகளுக்கும், வசதி இல்லாத குழந்தைகளுக்கும் நீங்கள் தான தர்மங்களையும் அவங்களுக்கு என்ன உதவிகள் பண்ண முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சிறந்த ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். குடும்பஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அயன சயன போகம் அதுவும் எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கும். வேறு இதில் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4க்கும் 7க்கும் உண்டான சுகஸ்தானாதிபதியும் மனைவி, வியாபாரம், கூட்டு தொழிலுக்கு உண்டான பாக்கியஸ்தானாதிபதியான சுகஸ்தானத்திற்கும் மனைவி ஸ்தானத்திற்கும் கூட்டு தொழிலுக்கும் நண்பர்களுக்கும் தாய் மாமனுக்கும் இளைய சகோதரிக்கும் காரகத்துவத்திற்கு உண்டான புதன் பகவான் உங்களுடைய ராசியில் நீச்சமடைகிறார். அதனால் நீங்கள் டாக்குமெண்ட் விஷயத்தில், தாயினுடைய உடல் நலத்தில், டாக்குமெண்ட் விஷயத்தில், காலி நிலத்தை விற்கிறதுல, தாய்மானுடைய உடல் நலத்தில் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப உஷாராக கொஞ்சம் கேர் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நீச்சம் அடைகிறதுனால
அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதியும் அங்கே வர்றார், உங்கள் ராசிக்கே வர்றார். சூரிய பகவான் 14ஆம் தேதிக்கு மேலே மாத கடைசி வரைக்கும் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க. மற்றபடி தனவரவு உங்களுக்கு பற்றும் குறைவில்லாமல் இருக்கும். மற்ற எல்லா விஷயங்களுமே இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். சரி, மீனராசி நேயர்களே, உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 27/3/24 காலை 2:56 முதல் 29/24 மாலை 2:09 வரைக்கும் சந்திராஷ்டம தினம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான சுப தினங்கள் மார்ச் 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 18, 20, 22, 25, 27, 30 ஆகிய நாட்கள் சுபதினங்கள். நீங்கள் தவிர்க்க வேண்டிய அசுப தினங்கள் மார்ச் 16, 26, 28 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகளை கைவிட்டுருங்க. அதுக்கு அடுத்தது யோக நாட்கள் மார்ச் 22, 25. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை ஏகாம்பரேஸ்வரர். நீங்கள் வீட்டிலேயோ அல்லது பாக்கெட்லேயோ அல்லது வண்டி வாகனங்களிலேயோ வைத்து கொள்ள வேண்டிய படம் குபேரன். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாதத்திற்கு உண்டான சுப நாட்கள் மார்ச் 1, 4, 8, 9, 12, 14, 16, 18, 19, 21, 23, 26, 28, 33. உத்திராட்டாதி பிறந்தவர்களுக்கான அசுப நாட்கள் மார்ச் 6, 17, 27, 29. யோக நாட்கள் மார்ச் 23, 26. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை மகா ஈஸ்வரர். நீங்கள் வழிபட பாக்கெட்லேயோ வீட்லேயோ வைத்திருக்க வேண்டிய படம் காமதேவனுடைய படம். காமதேவனுடைய படம் வீட்டில் மாட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு வளர்ச்சி. டெய்லி அதை வழிபட்டுட்டு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 5, 8, 10, 13, 15, 17, 19, 20, 22, 25, 27, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அசுப நாட்கள் மார்ச் 1, 7, 18, 28, 30. இந்த 5 நாட்கள் நீங்கள் புதிய முயற்சிகளை தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஆக்சுவலாக செய்கிற வேலையாக இருந்தால் பரவாயில்ல, புதிய முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அதில் தடை வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 25, 27. நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். அதுக்கு அடுத்தது ராமர் பாதம். வீட்லேயோ பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய படம் படகு இருக்கிற மாதிரி படம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி நேயர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்புங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நாங்கள் உடனே கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா நீங்கள் டவுட்டோடு இருக்கவே வேணாம், எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க, தாராளமாக சொல்லி கொடுக்குறோம். நம்மளால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. அதனால் நீங்கள் சந்தேகம் இருந்தால் திரும்ப கேட்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.